our next song, let's sing How Marvelous, How Wonderful. I stand amazed in His presence. Jesus and Nazareth, and wonder how He could love me, a sinner condemned unto. How marvelous, how wonderful, and my song shall ever be. How marvelous, how wonderful is my Savior's love for me. Took my sin and my sorrows, He made them His very own. He bore the burden to Calvary and suffered and died alone. How marvelous, how wonderful, and my song shall ever be. How marvelous, how wonderful is my Savior's love for me. Ransom and glory, His face I at last shall see. To be my joy through the ages, to sing of His love for me. How marvelous, how wonderful, and my song shall ever be. How marvelous, how wonderful is my Savior's love for me.
யாவரும் முழங்காற்படியிட்டு ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்களுடைய பரமத்தாப்புனே, இந்த நாளுக்காக ரொம்ப நன்றி இயேசப்பா. இந்த நாளை கூட்டி கொடுத்ததுக்காக உமக்கு கொடான கோடி நன்றி தாப்புனே. அப்பா, இந்த நாளிலும் பாவியாக எங்கள் மேல் நீங்கள் தாமி கிருபையாக இருங்கப்பா. கடந்த நாட்கள் முழுதும் எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்து வந்ததுக்காக உமக்கு கொடான கோடி நன்றி தாப்புனே. அப்பா, தொடர்ந்து இப்பொழுதும் அப்பா நாங்கள் செய்திக்குள்ளாக கடந்து சொல்ல இருக்கிறோம் தாப்புனே. அப்பா, பேச போகிற தாசரை மறுத்து நீங்கள் வெளிப்படுங்க. அப்பா, அவங்க கொடுக்க போகிற அந்த செய்தியை அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அபியாசித்து அதன்படி நடக்க நீங்கள் உதவி செய்யுங்க தாப்புனே. தொடக்கம் முதல் முடிவடையும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தட்டும், காத்துக்கொள்ளும் வழி நடத்துங்க. ஏசப்பா மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் என் ஜீவனுள்ள பரம் தாப்புனே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல்நாமத்தில் யாவரையும் வரவேற்று கொள்கிறேன். நேற்றைய தினம்தான் புத்தாண்டை போல இருந்தது. அதுக்குள்ளே ஒரு மாதம் முடிஞ்சிச்சு. நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு பாதுகாவல கிருபைகளை கொடுத்து கொண்டு வருகிறார். இட் சீம்ஸ் டு லுக் yesterday was the New Year day, but in the meantime, many things have happened in this month. We should thank God for His gracious protection towards us. நாம் செய்திக்கு முன்பதாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே, இந்த ஓய்வு நாளின் துவக்க ஆராதனையிலே நாங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் சில பாடல்களை பாடி திருவசனத்துக்காக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து ஆவிக்குரிய மன்னாவை கிருபாசனத்தில் இருந்து நீர் கொண்டு வந்து எங்களுக்கு சேர்க்க நாங்கள் ஜெபிக்கிறோமேப்பா. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். வாட் இஸ் தி சென்டர் ஆஃப் அவர் ப்ராப்ளம்ஸ்? கிறிஸ்தவத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி, எல்லாருக்கும் இந்த கேள்வி நிச்சயமாக இருக்கும். நம் பிரச்சனைகளின் மையம் என்ன? நம்முடைய பிரச்சனைகளுக்கு பின்னால் ஏதாவது ஒரு ஆவிக்குரிய காரணம் இருக்கிறதா? இஸ் தேர் எ ஸ்பிரிச்சுவல் காஸ் பிஹைண்ட் அவர் ப்ராப்ளம்ஸ்? அல்லது நமது வாழ்க்கையில் ஆவியானவர் ஆவியானவரின் பற்றாக்குறை இருக்கிறதா? ஒருவேளை இருந்தால் அந்த பற்றாக்குறை ஏன் தென்படுகிறது? அதை சரி செய்ய நாம் என்ன செய்யலாம்? இஸ் தேர் அ காஸ், அ லேக் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட்? Why is there a lack of the Holy Spirit? If we find that there is the thing that we lack Holy Spirit, what can we do? What should we do? But the Bible has the answers. வேதம் நமக்கு அழகாக அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. யாக்கோபின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம், the book of James chapter 4 verse 3, 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். வேதம் சொல்லுது, விண்ணப்பம் பண்ணுறோம், ஜெபிக்கிறோம், ஆனால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். So the Bible tells, yet you do not have because you do not ask. We are asking God, and the thing is, because we are asking God, but still there is something we do lack in our lives. இன்றைக்கு ஆண்டவர்
இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். என்ன அழைப்பு என்றால், இங்கே இருக்கிற யாவரும் பரிசுத்த ஆவியானவரை கேட்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து உங்களது ஜெபத்தில் ஆவியானவருக்காக நீங்கள் என்ன செய்யணும்? கெஞ்சி மன்றாட வேண்டும். Our Lord Jesus inviting us lovingly and insistently is asking us to pray for the Holy Spirit. And we should do this continually. இன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறாங்க, ஆவியானவரை குறித்து பேசுகிறாங்க. நிறைய காரியங்களை சபையில் என்ன செய்கிறாங்க? நிறைய வல்லமையான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் ஆதாயத்தை பெற்று இருக்கிறார்களா? அவரது வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் முழுமையாக ஒப்பு கொடுத்து இருக்கிறார்களா என்று நாம் பார்க்க வேண்டும். We see people, many preachers and many of them talk about Jesus Christ and about the Holy Spirit, but yet receive no benefit. They do not surrender the soul to be guided and controlled by the divine agencies. எழுப்புதலுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், உண்மைதான். ஆனால் அந்த எழுப்புதலின் கிரியைகளை நாம் செய்யணும். அந்த கிரியைகள் என்ன? ஆவியானவரை நாம் கேட்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்காக நமக்கு வாஞ்சை கூடுதலாக இருக்க வேண்டும். So we have been praying for the revival, but what we should do, and we should put into practice the biblical elements of revival. We shouldn't only pray for it, but rather we should ask the gift of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் ஏன் நமக்கு அவசியமாக இருக்கிறார்? அவர் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் நன்றாக இருக்கும். நம்ம சபையில் அநேக திட்டங்களை தீட்டுகிறோம், அநேக நிகழ்ச்சிகளை நம்ம செய்கிறோம். ஆண்டவருக்கு என்று அநேக காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம்னா சாதிக்கிறோம். அதற்கான பலனையும் நம்ம என்ன செய்கிறோம்? அனுபவிக்கிறோம். ஆனால் ஆவியானவரின் ஒத்தாசையோடு கூட இவற்றை செய்யும் பொழுது இதனுடைய பிரதிபலன் எந்த அளவுக்கு இருக்கும்? இது நம்ம அதாவது கிரகிக்க முடியாத அளவுக்கு பெரிதளவில் அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு சேரும். So we see here in the church we are doing many programs, we are planning and we are accomplishing many things to the Lord. But how much greater the results and how much better the situation could be if we would actually live more closer with the Holy Spirit. ஆவியானவரின் உத்தாசையோடு கூட பண்ணும் பொழுது அது எப்படி இருக்கும்? ஆண்டவருக்கு மிக மிக அதிகமான திருப்தியை ஆண்டவருக்கு கொடுக்கும். ஒரு போதகர் சொன்னாராம், என்ன சொன்னாருன்னா, ஒரு நபரை குறித்து சொன்னார். ஆண்டவருக்கென்று இவர் 60 வருஷம் வேலை செஞ்சார். 60 வருஷத்தில் நிறைய காரியங்களை ஆண்டவருக்கு என்ன செஞ்சார்னா சாதிச்சார், ஊழியம் செஞ்சார். இன்னொருவரை குறித்து அதே போதவர் சொல்கிறார், இவர் 60 வருஷம் செஞ்ச வேலையில் இவர் 6 மாதத்தில் செஞ்சு முடிச்சிட்டார். அதுக்கு என்ன காரணம்னா, இவரிடத்துல ஆவியானவரின் வல்லமை இருந்ததன் காரணத்தினால 6 மாதத்தில் அவர் என்ன செஞ்சார்? பெரிய காரியங்களை அவர் செய்ய முடிந்தது. ஸோ a pastor he said a man he did so many things and he did that for 60 years. He accomplished many things, whereas the other person he has done the same similar things in 6 months because he has been filled with the Holy Spirit. ஆவியானவர் மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நிறைய காரியங்கள் நடக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தேசத்தில் வெளியில் வந்தாலே இறந்துருவாங்க. அந்த அளவுக்கு பனி, ஸ்னோ அந்த அளவுக்கு. ஸோ அநேக தேசங்களில் என்ன இருக்குன்னா குழப்ப நிலை தென்படுகிறது. நாம் இந்த நேரத்தில் இந்த நாட்களில் நாம் மிக மிக முக்கியமாக ஆண்டவரிடத்தில் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருக்காக ஜெபிக்கும். If you look at the current scenario, you see here many nations are in chaos and turmoil and snowstorm in USA and people are fighting each other and there is a huge conflict going on between certain nations, and this is the time that we should ask for the Holy Spirit and we should plead and appeal to Jesus for the Holy Spirit. கிறிஸ்தவத்தில் 3 குழுக்கள் இருக்காங்க. இந்த 3 குழுக்கள் ஆண்டவரிடத்தில் எப்படிப்பட்ட உறவை வைத்திருக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்கலாம். அந்த 3 குழுக்களில் ஏதாவது ஒரு குரூப், ஏதாவது ஒரு குழுவில் அந்த குழு நமக்கு சம்மந்தப்பட்ட ஒரு குழுவாக இருக்கும். In Christianity there are 3 groups of people, and if we could equate with that group
and definitely we can fit in one of those groups. இந்த 3 குழுக்கள் என்னன்னா, முதலாவது வந்து யாருன்னா ஜென்ம சுபாவமான மனுஷன். The first one is the natural man. இரண்டாவது வந்து ஆவிக்குரிய மனுஷன். The second one is the spiritual man. மூன்றாவது வந்து carnal minded person, அதாவது மாம்சமான மனிதன். இந்த ஜென்ம சுபாவமான மனுஷன்னா யாரு? இந்த ஜென்ம சுபாவமான மனுஷன் வந்து யார் என்றால், வாசிக்கலாம் வாங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 Corinthians chapter 2 verse 14. இந்த ஜென்ம சுபாவமான மனுஷன் எப்படி இருக்கானா பாருங்க, அவனுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் பைத்தியமாக தோன்றும். அவனுக்கும் ஆவியானவருக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. ஏன்னா உலகத்தானா வந்து அவன் இருக்கான். ஆண்டவரை குறித்து விசாரிக்காதவனை போல அவன் தென்படுகிறான். ஜென்ம சுபாவமான மனிதன். ஜென்ம சுபாவம்னா என்ன? அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் இன்னும் ஜென்ம சுபாவங்கள் நம்மோடு கூட என்ன செய்யும்? பயணிக்கும். அது நிறைய நீங்கள் சொல்லலாம். ஜென்ம சுபாவமான குணம் நம்ம இடத்தில் இருக்குதானா நம்ம என்ன செய்யணும்? அதை விட்டு விலக வேண்டும். the natural man, the Bible tells for him the Spirit of God or the things which belongs to the Holy Spirit are foolishness to him. He cannot know them because they are spiritually discerned. He belongs to the world. He is a worldly person. He doesn't inquire about God. Something which is called inherent inclinations. So he will be carrying the same attributes and the same characters which he was fed while he was growing, and he is bringing all those things with him after accepting Jesus as his personal savior. Once you came to know that Jesus is your personal savior, you need to get rid of all those inclinations, the natural attitudes. இரண்டாவது வந்து யாருன்னா ஆவிக்குரிய மனுஷன். இந்த ஆவிக்குரிய மனுஷன் யாரு? The second thing is spiritual church member, spiritual man. வாசிக்கலாம் வாங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவன் ஆனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். 16வது வசனம். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. Can someone read it in English? 1 Corinthians chapter 2 verses 15 and 16. Okay. ஆவிக்குரியவன் எப்படி இருக்கானா, எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அவன் என்ன செய்ய மாட்டான்? எல்லாவற்றையும் வந்து நியாயந்து இருக்கிறான். அவனிடத்தில் என்ன இருக்கிறது? கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. அந்த சிந்தை எங்களிடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலார் சொல்லுகிறார். The one who is spiritually inclined, the Bible tells he judges all things. He is rightly judged by no one. He cannot be judged by no one, because he has the mind of the Lord. And Apostle Paul, he boastfully he says, we have the mind of Christ. இந்த ஆவிக்குரிய கிறிஸ்துவன் தான் உண்மையான கிறிஸ்துவன். ஏனென்றால் அவனிடத்தில் யார் இருக்காங்க? பரிசுத்த ஆவியானவர் இருக்காங்க. பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு உறவில் அவர் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆவியில் வளருகிறவராக அவர் இருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவரது வாழ்க்கையில் ஒரு மையம் கொண்டவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து வாழ்கிறார். இந்த லவோதிக்கா திருச்சபையில் அனலும் அல்ல குளிரும் அல்லன்னு சொல்கிறாங்க. அனலான கிறிஸ்துவன் தான் ஆவிக்குரிய கிறிஸ்துவன்.
The spiritual man, the Bible tells, he is filled with the Holy Spirit. He has the right relationship with the Holy Spirit. Jesus is the center of his life. And he is confirmed daily by surrendering himself to Jesus. In the Laodicean church, this Christian is called a hot Christian. அந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவனுக்கு வந்து யோவான் சொல்றாரு பாருங்க, யோவான் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். John chapter 15 verse 11. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும். அந்த ஆவிக்குரியவனுக்கு வந்து சந்தோஷம் எப்படி இருக்குமா? நிறைவாய் இருக்குமா, குறைவே இருக்காது. The person who is inclined spiritually, the Bible tells that his joy is full. The Bible tells, my joy may remind you that your joy may be full. அவனுடைய சந்தோஷம் வந்து நிறைவா இருக்குமா? யாரு? ஆவிக்குரிய மனுஷன். யோவான் 10:10 வாசிப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது அந்த கடைசி அந்த வரியை வாசிப்போம். பாருங்க, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். I have come that they may have life, that they may have it more abundantly. யாரு? ஆவிக்குரிய மனுஷன். A spiritual man. Spiritual man lives his life more abundantly. ஆவிக்குரிய மனுஷனாக வந்து நாம் என்ன செய்யணும்? வாழ வேண்டும். We should live the life of a holy man. இது இரண்டாவது. மூன்றாவது வந்து மாம்சத்துக்குரியவன், கார்னல் மேன். மாம்சத்துக்குரியவன் வந்து யாரு? மாம்சத்துக்குரியவன் பல நாள் அநேக ஆண்டுகளாக வந்து கிறிஸ்தவனாக இருக்கான், விசுவாசியாக இருக்கிறான். ஆனால் என்னன்னா அவனிடத்தில் ஒரு மாற்றம் எதுவுமே வந்து கிடையாது. மாம்சத்துக்குரியவன் யார் என்று படிப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். 1 Corinthians chapter 3 verses 1 to 4. Here, மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. 2வது வசனம். நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. 3வது வசனம் வாசி. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். ஓகே, போதும். இங்கே பாருங்க, ஆவிக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் வந்து எப்படி இருக்காங்க? ஆண்டவர் வந்து அவர்களை எப்படி கருதுகிறார்? குழந்தைகளை போல் கருதுகிறார். பால் குடிக்கும் குழந்தைகளை போல். அவர்களிடத்தில் வந்து எப்பொழுதும் வந்து என்ன இருக்குமா? பொறாமை இருக்குமா? வாக்குவாதம் இருக்குமா? பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால். The carnal minded people, the Bible tells, God considers them as small babes. And God is feeding them with the milk, not with solid food. Because they are carnal. And the Bible tells they will have envy, strife, divisions because they are carnal minded. இந்த மாம்சத்துக்குரியவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, தங்களது சொந்த பலத்தை வந்து அவங்க என்ன செய்வாங்க? பயன்படுத்துவாங்க. ஒவ்வொரு காரியத்திலும் தங்களது சொந்த பலத்தை உபயோகிப்பாங்க. The person who is carnal minded, he always uses his normal strength. மாம்சத்துக்குரிய வல்லமை, the power of the flesh. ஸோ இப்படிப்பட்டவர்களிடத்தில் ஆவியானவர் வந்து என்ன செய்ய மாட்டார்னா, வாசம் செய்ய மாட்டார். ஆவியானவர் நிரப்பவும் வந்து அதாவது முடியாது. இட் மீன்ஸ் Holy Spirit isn't filled in this particular person.
ஆனால் அவங்கள வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா குழந்தைகள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவங்கள வந்து கூப்பிடும்போதே அப்போஸ்தலனாகிய பவுலார் சகோதரரே என்று கூப்பிடுகிறார். டியர் என்னன்னு சொல்கிறாரு, பிரதரன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது, இந்த மாம்சத்துக்குரியவர்களுக்கு வந்து சில குணாதிசயங்கள் எப்பொழுதும் இருக்குமா. அவங்க கிறிஸ்தவர்களாக இருக்காங்க, வாழ்நாள் முழுவதும் வந்து சபையில் இருக்காங்க. அவர்களுக்கு வந்து என்ன இருக்குமா பாருங்க, அதிருப்தி இருக்குமா. எப்பொழுதும் வந்து அதிருப்தியை வந்து அவங்க என்ன செய்வாங்களாம், சந்திப்பாங்களாம். அதிருப்தி இருக்குமா, ஏமாற்றம் இருக்குமா, நோக்கமற்ற தன்மை இருக்குமா, மன அழுத்தம் இருக்குமா. யாரு? மாம்சத்துக்குரியவர்கள். have taken a sensex regarding the carnal minded Christians. Carnal minded Christians, their life is filled with dissatisfaction, disappointments, purposeless, or they are under constant stress in their spiritual life. ஏன்னா வந்து பரிசுத்த ஆவியானவருக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல. இன்னமும் ஆண்டவர் அவர்களை குழந்தைகளைப் போல் என்ன செய்கிறாருன்னா கருதுகிறார். கிறிஸ்துவை வந்து அவங்க என்ன செய்யல, நன்றாக அறியவில்லை. இப்போ பிரச்சனை எங்க இருக்கு? வேர் டிட் த ப்ராப்ளம் லை? ஏன்னா முழுமையான ஒப்படைப்பு இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்களாம், ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை மறுதலிக்கிறார்களாம். அவர்கள் வாழ்க்கை எப்படி நிறைந்திருக்கிறதாம் பாருங்க. அவர்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் அவரை மறுதலிக்கும் ஒரு தன்மை இருக்கிறதாம். ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசக்கூடிய வார்த்தைகள் அவர்களிடத்தில் இருக்குதாம். புத்தியீனமான பேச்சும் இருக்குதாம். உலகத்திற்கு இணங்குவதன் மூலம், மரியாதையற்ற நடத்தை, தங்கள் சொந்த கருத்துக்களை நேசிப்பதன் மூலம், தங்களை நியாயப்படுத்துவதன் மூலம், சந்தேகங்களை வளர்ப்பதன் மூலம், பிரச்சனைகளை கடன் வாங்குவதன் மூலம், இப்படி அநேக காரணங்கள் சொல்றாங்க. யாரு? கார்னல் மைண்டட். Bible commentators they refer the carnal minded people as the ones who is to speak, who has evil speaking, foolish talking, and those are the ones who have untruthful and unkind behaviors, and pursuit of sinful pleasures, and they are conforming to the world, uncourteous behavior, love of their own opinions, justifying self, cherishing doubt, borrowing trouble, dwelling in darkness. ஒரு 3-4 கேள்விகளோட வந்து முடிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். Why is surrendering our lives and making a commitment to God important? நம் வாழ்க்கையை தேவனிடத்தில் அர்ப்பணித்து, அதாவது அர்ப்பணிப்பது ஏன் மிகவும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது? வாழ்க்கையை வந்து முழுமையாக தேவனிடத்தில் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். வாசிக்கலாம் வாங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. Apostle Paul is appealing, I beseech you therefore brethren by the mercies of God that you present your bodies a living sacrifice, holy, acceptable to God, which is your reasonable service. ஆண்டவர் வந்து நம்மை சீர்படுத்த விரும்புகிறார். ஒரு முழுமையான ஒரு மாற்றத்தை ஆண்டவர் பார்க்க வேண்டும் என்று அவர் ஆசிக்கிறார். அதற்கு வந்து நம்ம தயாராக இருக்கோமா இல்லையா? மோரிஸ் வெண்டன் என்ற ஒரு போதகர் அவர் சொல்கிறாரு, there is no such thing as partial surrender. It's no more possible to be partially surrender than it is possible to be a little pregnant. Either you are or you aren't. There is no middle ground. பகுதி வாரியாக நாம் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் இடத்தில் ஒப்பு கொடுக்க முடியாது. ஒப்பு கொடுத்தா முழுமையாக வந்து என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். இதில் வந்து நடுநிலை கிடையாது என்று சொல்கிறார் ஆண்டவர். ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன செய்யணும்?
முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்தால் மட்டுமே அவருடைய உடன் வேலையாட்களாக நாம் மாற முடியும். எனக்குள்ளாக இருக்கிறது என்னுடைய அனைத்தையும், அதாவது ஆண்டவருக்குரியது. ஆல் ஐ am இஸ் thine. கிறிஸ்தவனா நாம் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்தவனா இருந்தும் நாம் என்ன செய்யலாம்? ரட்சிப்பை இழந்து போக காரியங்கள் நடக்கலாம். சரி, அடுத்த கேள்வி. why is carnal Christianity so difficult to identify? மாம்ச கிறிஸ்துவத்தை அடையாளம் காண்பது ஏன் இவ்வளவு கடினம்? அப்போஸ்தலனாகிய பவுலார் தான் அந்த மாம்ச சிந்தை உள்ளவர்கள் அவர்களை குறித்து அவர் பதிவு செய்கிறார். கொரிந்த பட்டணத்தில் தான் அந்த வசனம் என்ன செய்யுது? 1 கொரிந்தியரில் தான் அந்த வசனத்தை எழுதுகிறார். இந்த கொரிந்தியர்களுக்கு ஒரு மேட்டுமை இருந்துச்சாம். எங்களுக்கு சத்தியம் அதிகமாக கிடச்சிருக்கு, எங்களுக்கு ஆவிக்குரிய ஈவுகள் அநேகம் ஆண்டவர் கொடுத்துருக்கார். அந்த மேட்டிமை, அந்த மேன்மை அவர்களிடத்தில் இருந்ததாம். மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவர்களை கண்டுபிடிப்பது கடினம் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு கேள்வியை வைக்கிறேன். நமக்கு வேத அறிவு கூடுதலாக இருக்கலாம். கூடுதலான அறிவை வேதத்தை குறித்து நாம் பேசும் பொழுது சிலிர்க்கக்கூடிய சூழ்நிலைகள், காரியங்கள் நடக்கலாம். ஆனால் நாம் மாம்சத்துக்குரியவர்கள் என்று நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. நாம் எதை கேட்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரை கேட்க வேண்டும். 1 கொரிந்தியர் 3 இன்னமும் நீங்கள் மாம்ச சிந்தையுள்ளவர்கள் என்று ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். வாசிக்கலாம் வாருங்க. கலாத்தியர் 6 அதிகாரம் 7-8 வசனங்கள். புக் ஆஃப் கலேஷியன்ஸ் chapter 6 verses 7 and 8. கலாத்தியர் 6 அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். பாருங்க, மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். He who sows to the flesh will reap what? Corruption is what the Bible tells. இந்த மாம்சத்துக்குரியவனை ஆண்டவர் அனலும் அல்ல குளிரும் அல்ல என்று ஆண்டவர் சுட்டி காட்டுகிறது. Why does Jesus call the carnal church members like lukewarm? ஆண்டவர் வெளிப்படுத்தல் 3:20 இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. யாருக்கு தட்டுறாரு? ஆவிக்குரிய சிந்தையுள்ள இடத்தில் கட்டுறாரா? இல்லை. 2 குழுக்களாக ஆண்டவர் பிரிக்கிறாரு. அதான் அனலும் அல்ல குளிரும் அல்ல. இந்த குழுவின் இடத்தில், இதை சார்ந்த மக்கள் இடத்தில் தான் ஆண்டவர் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறார் என்று சொல்லுகிறார். To the ones who are carnal, to them only Jesus stands at the door and knocking. ஏனென்றால் இயேசு அவர்களது வாழ்க்கையில் மையமான ஒரு நபராக அவர் இல்லை. Jesus wasn't the center of their lives. ஒரு மனுஷன் தனது தொழிலில் அநேக பணத்தை என்ன செஞ்சால் முதலீடு செய்கிறாராம். A man invested a lot in his business. நிறைய காரியங்களை என்ன செய்கிறான்? சாதிக்கிறான், நிறைய சம்பாதிக்கிறான், குடும்பத்துக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் அவன் செய்கிறான். நாட்கள் செல்ல செல்ல என்ன செய்கிறான்? அவன் வசந்த இடத்துக்கு அவன் சென்றடைகிறான். அந்த வருடங்களில் அவன் என்ன செய்யலைன்னா அதிக நேரத்தை தன்னுடைய குடும்பத்தோடு கூட செலவிடவில்லை. A man can invest a lot in his business. So he is committed to his job and he accomplishes many things and he earned huge profits. But meanwhile, looking at his life, he didn't spend enough quality time with his family. And this person is called whom? Carnal minded person. ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஈவுகளை நாம் என்ன செய்கிறோம்? வரன்களை என்ன செய்கிறோம்?
அதிகமாக பயன்படுத்துகிறோம், அநேக காரியங்களை சாதிக்கிறோம். கிறிஸ்துக்கென்று நிறைய காரியங்களை வந்து நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் ஆவியானவரை நாம் என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டும். We can accomplish many things through the gifts of the Holy Spirit. But are we close and nigh to the Holy Spirit? ஒன்றியோன் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து முடித்து விடலாம். 1 John chapter 3 verse 24. அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். We know that Jesus abides in us by the Spirit whom He has given us. ஆவியானவரை வந்து நாம் என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். ஆவிக்குரிய மனுஷனுக்கும் மாம்சத்துக்குரிய மனுஷனுக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம், யார்கிட்ட வந்து பரிசுத்த ஆவியானவர் இருக்குது, யார்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆவியானவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு பிரச்சனை வருதுன்னா, நமது கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனை வருதுன்னா அது என்னன்னா பரிசுத்த ஆவியானவரின் குறைபாடு. If there is a problem in our life, it means that we lack the power of the Holy Spirit. ஆண்டவர் சொல்கிறார், கேட்குறோம். ஆனால் மாம்ச சிந்தை உள்ள மனிதனாக நாம் கேட்டால் ஆண்டவர் வந்து என்ன செய்ய மாட்டார்? கொடுக்க மாட்டார். ஆவியின் சிந்தனை உள்ளவர்களாக நாம் ஆவியானவரை கேட்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை வந்து திரும்பவும் ஒரு முறை ஆதி காலத்தில் வந்து ஆண்டவர் கொடுத்தது போல் திரும்பவும் வந்து வல்லமையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதில் நாம் என்ன செய்யணும்? பங்கு பெற வேண்டும். God once again is going to shower the power of the Holy Spirit before Jesus comes, and we should be part of that great group who's going to receive it. And before that we should distinguish us whether we belong to the carnal group or the spiritual group or the first group, the natural group. இந்த 3 குழுக்களில் வந்து ஏதாவது ஒரு குழுவில் வந்து நம்ம என்ன செய்யலாம்? நம்ம வந்து சம்மந்தப்பட்டு இருக்கோம். நம் ஆவியானவருக்காக ஜெபிப்போம். நிச்சயமாக ஆவியானவர் இருக்கும் பொழுது நிறைய காரியங்களை செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஆராதனை முடிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் எழுமி நின்று பாடலின் 180 பாடலை பாடுவோம். பாடலின் 180, சியோன் இனிய கீதங்களிலே பாடலின் 180, சாங் நம்பர் 294 இன் SDA Eminence, சாங் நம்பர் 294. Would you be free from the burden of sin? There's power in the blood, power in the blood. Would your evil a victory win? There's wonderful power in the blood. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. Would you be free from your passion and pride? There's power in the blood, power in the blood. Come for your cleansing to Calvary's side. There's wonderful power in the blood. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power
ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக உமக்கு கொடான கொடி சோஸ்திரங்களை ஏறெடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோமே அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே உமது குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மாபெரும் மீட்புக்காக முதன்மையான நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவரே சரீர பலத்தை கொடுத்து இருக்கிறீர், ஆவிக்குரிய பலத்தை கொடுத்து இருக்கிறீர். நாங்கள் ஆண்டவரே உற்சாகம்படியாக ஆண்டவரே நீர் அநேக காரியங்களை எங்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறீர். உமக்கு கொடான கொடி சோஸ்திரங்களப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை குறித்து நாங்கள் படித்தோம். ஆண்டவரே, ஆவிக்குரிய அவர்களாக நாங்கள் மாற கிருபைகளை செய்யுமையா. ஆவியின் பற்றாக்குறை எங்களிடத்தில் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை கேளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சுவிசேஷங்களில் ஆண்டவரை திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறார். அதனுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு தாருங்க. ஆவியானவர் மீது ஈர்ப்பு வரத்தக்கதாக, வாஞ்சை வரத்தக்கதாக எங்களை தொட ஆண்டவரை நாங்கள் செபிக்கிறோமே அப்பா. என் தேவனாகிய கர்த்தரே, இங்கே முழங்கால் படிட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும். தனித்தனியாகவும் குடும்பமாகவும் நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோமே அப்பா. இதோ ஆண்டவர், இந்த உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் அநேக தேசங்களில் அநேக குழப்பங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. ஆண்டவரை காலங்களின் அடையாளங்கள், தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவரை சீக்கிரமாக வேகமாக நிறைவேறி கொண்டிருக்கிறதை எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது அப்பா. ஆனால் எங்களது ஆயத்தத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவரை நாங்கள் குறைவுபடுகிறோமே அப்பா. ஆண்டவரை நாங்கள் ஆயத்தப்பட உம்மண்டை நெருங்கி ஜீவிக்கத்தக்கதாக அந்த பலனை எங்களுக்கு தாருங்கள் அப்பா. என் தேவனாகிய கர்த்தரே, ஆண்டவரே எங்களது பெற்றோரை நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இங்கு முழங்கால் படிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் ஆண்டவரை நீர் கட்டளையிடத்தக்கதாக ஆண்டவரை நாங்கள் செபிக்கிறோம். மவுண்ட் சைன் காலேஜை ஆசீர்வதிங்க. மவுண்ட் சைன் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த ஸ்தாபனத்திலே பணிபுரிகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க ஆண்டவரை நாங்கள் செபிக்கிறோம். இந்த இடத்தை விட்டு நாங்கள் கலைந்து செல்ல இருக்கிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவரே எங்களுக்கு சமாதானத்தின் மென்மையான நித்திரையை கொடுக்க ஆண்டவரை நாங்கள் வேண்டிக் கொள்கிறேமே அப்பா. ஆவியானவரின் சிந்தனையை தாருங்க. வேதத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறது போல அந்த உணர்வை, அந்த அனுபவத்தை தாருங்க. என் தேவனாகிய கர்த்தரை, நாங்கள் பாவிகள் என்று அறிவோம். எங்கள் பாவங்களை எங்கள் ஜபங்களுக்கு தடையாக வரக்கூடும். எங்கள் பாவங்களை உமது திருப்பாதத்தின் பரிசுத்த சன்னிதானத்திலே ஆண்டவரே நாங்கள் அறிக்கையிடுகிறோமே அப்பா. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன்.